வணக்கம் மக்களே, வெல்கம் டு செந்தாலை டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். இந்த வீடியோவில் நம்ம ஆட்டோகேடோட இன்ட்ரோடக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ டைட்டிலே வந்து இன்ட்ரோடக்ஷன் டு ஆட்டோகேட் தமிழ்னு கொடுத்துருக்கோம். ஆட்டோகேடுங்கிறது ஆட்டோடெஸ்க் கம்பெனி உருவாக்கின ஒரு சூப்பரான கம்ப்யூட்டர் டிசைனிங் சாஃப்ட்வேர். ஸோ ஆட்டோடெஸ்க் உருவாக்குனதால ஆட்டோன்னு போட்டாங்க. சிஏடினா கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் அண்ட் டிராஃப்டிங், அவ்வளோதான். அதான் கேடோட மீனிங். முன்னெல்லாம் வந்து இன்ஜினியர்ஸ் எல்லாரும் ஒரு டிராயிங் போர்டில் பேப்பரை வச்சு கையில் வந்து கஷ்டப்பட்டு வரைஞ்சிட்டு இருந்தாங்க. இது வந்து ஓல்டு டேஸில், ஓகேங்களா. ஆனால் இப்போது இந்த சாஃப்ட்வேர் வந்ததுக்கப்புறம் கம்ப்யூட்டர் மூலமாக ரொம்ப அக்யூரேட்டாக 2D டிராயிங்ஸும் 3D மாடல்ஸும் இதில் வந்து உங்களால் வரைய முடியும். இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா டிசிப்ளின், இன்ஜினியரிங் டிசிப்ளின், சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ப்ராசஸ், கெமிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஸ்ட்ரக்சரல், எந்த ஒரு டிசிப்ளின் இன்ஜினியராக இருந்தாலும் அவங்களுக்கு பேசிக் டிராயிங் டூலு இந்த ஆட்டோகேட் தான். இப்போது ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டில் ஆட்டோகேட் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிஸும் ரிஃபைனரிஸும் ரொம்ப பெரிய சைஸில் இருக்கும் இல்லையா. அதே சமயம் ரொம்ப ரிஸ்க்கான ப்ராசஸ் கூட அந்த ஆயில் அண்ட் கேஸு. ஸோ இங்கே ஒரு சின்ன பைப் கனெக்ஷன் தப்பானா கூட பெரிய ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் ஒரு பிளான்ட்டையோ இல்லை ஒரு கடலுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆயில் பிளாட்ஃபார்மையோ டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ எந்தெந்த பைப், வால்வ், சேஃப்டி டிவைஸ்லாம் எங்கெங்கே வரணும்னு டீட்டெயில்டாக பிளான் பண்ணணும் இல்லையா, அந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்டான ஒரு டிராயிங்ஸ் ரிலேட்டட் டெலிவரபிள்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஆட்டோகேட் தேவை. அதோட அக்யூரசி, அதோட ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் ரொம்ப 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 யூஸ் பண்ண முடியும், ஓகேங்களா. ஆட்டோகேட்டில் 3Dக்கு தனியாக ஆட்டோகேட் பிளான்ட் 3D அப்படின்னு ஒரு வெர்ஷன் வந்துடுச்சு. அதுக்கான ட்ரைனிங் மெட்டீரியலை அண்ட் டுட்டோரியலை நம்ம தனியாக வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஆயில் அண்ட் கேஸில் இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசிப்ளின்ஸ் அண்ட் அவங்களோட டிராயிங்ஸ் என்னென்ன அப்படின்றத ஜென்ரிக்காக ஒரு ஐடியாலஜிக்காக பார்த்துக்கலாம். ஒரு பெரிய ஆயில் அண்ட் கேஸ் ப்ராஜெக்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பல இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து வேலை செய்வாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டும் ஆட்டோகேடில் ரெடி பண்ணுற இம்பார்ட்டண்ட்டான டிராயிங்ஸ் என்னென்னு இப்போ பார்க்கலாம். ப்ராசஸ் இன்ஜினியரிங். ஸோ ப்ராசஸ் இன்ஜினியரிங் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டில் நடக்கிற ப்ராசஸை டிஃபைன் பண்ணுவாங்க, ஓகேங்களா. உதாரணத்துக்கு கச்சா எண்ணெயை நம்ம எப்படி ரிஃபைன் பண்ணலாம், எவ்வளோ ப்ரெஷர் வரும், எந்த டெம்பரேச்சரில் லிக்விட் போகும், இந்த மாதிரியான சில டீட்டெயில்ஸ்லாம் ப்ராசஸ் இன்ஜினியரிங் பிளான் பண்ணுவாங்க. ப்ராசஸ் இன்ஜினியரிங்கோட இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட்ஸ் பார்த்தோன்னா ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராம், பைப்பிங் அண்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டயக்ராம். இந்த 2 டயக்ராம் தான் அவங்கக்கிட்ட இருந்து வர இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட். பிஎஃப்டினா என்னென்னா பிளான்ட்டில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான எக்யூப்மெண்ட்ஸு அண்ட் தென் அந்த எக்யூப்மெண்ட் கூட போகிற ப்ராசஸ் டீட்டெயிலாக சொல்கிறது தான். இதுதான் வந்து ஒரு பிஎஃப்டி அப்படின்னு சொல்கிறது. பிஎன்ஐடி, பைப்பிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டயக்ராம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட். இதில் வந்து ஒரு பிளான்ட்டில் இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட், அது கூட வர கனெக்ஷன்ஸு, அது கூட வர வால்வு, சிம்பிள்ஸு, ஃப்ளான்ஜஸ்ஸு, இது மாதிரி டீட்டெயில்டாக இருக்கிற டயக்ராம் தான் பைப்பிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டயக்ராம். ஸோ பைப் லைன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் இட்ஸ் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷார்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த டிசிப்ளின் பைப்பிங் இன்ஜினியரிங். ஸோ இப்போ பிளான்ட்டுக்குள்ளே இருக்க எக்யூப்மெண்ட்ஸ்க்கு நடுவில் பைப் லைனில் எப்படி சேஃபாக ஓகே ஷார்ட்டான பிளேஸில் கொண்டு போகிறதுன்றத பைப்பிங் டிசைன் பண்ணுவாங்க. இப்போ பைப்பிங்கில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் டிராயிங்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பைப்பிங் ஜென்ரல் அரேஞ்ச்மெண்ட். ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் பைப்ஸும் எக்யூப்மெண்ட்ஸும் எங்கே இருக்குது, எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, அப்புறமா இன்னும் அதோட டீட்டெயில்ஸ் லைக் லைன் நம்பரு, எக்யூப்மெண்ட் நம்பரு, டைமென்ஷன்ஸ் இது மாதிரி காட்டுறது பிளான் வியூவிலேருந்து காட்டுற டயக்ராம் பைப்பிங் ஜிஏ. ரொம்ப கிளம்ஸியாக இருந்துச்சுன்னா அங்கே செக்ஷன்ஸ் எல்லாமே கட் பண்ணி காட்டுவாங்க. அடுத்து இம்பார்ட்டண்டான டயக்ராம் பைப்பிங் ஐசோமெட்ரிக் டயக்ராம். ஒரு 3D பைப் லைனை ஸ்கேல் பண்ணாமல் பட் அதே சேம் டைம் அந்த லெங்க் மெஷர்மெண்ட்ஸை கரெக்டாக நம்ம வந்து 2Dயில் ஐசோமெட்ரிக் வியூவில் ப்ரிப்பேர் பண்ணுவோம். எதுக்காக அதை ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா இதை வச்சு தான் வந்து சைட்டில் பைப் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா.
ஸோ அதோட ஸ்பூல் லெங்த் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்கும். அந்த ஸ்பூல் லெங்க்ன்ற டேர்மில் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஓகே, சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங். ஹெவியான மெஷின்ஸையும் பைப்லைனையும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு கான்க்ரீட் ஃபவுண்டேஷனு, அப்புறமா ஸ்டீல் ரேக்ஸ், இதெல்லாம் வந்து டிசைன் பண்ணுற ஒர்க்கு தான் மெயினாக சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங். ஓகேங்களா? இப்போ நம்ம மெஷின்ஸ் இருக்கும், பைப் எக்யூப்மெண்ட்ஸ் அண்டு பைப் ரூட் இருக்கும். இந்த ரெண்டுக்கும் சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுக்கறது தான் சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரோட மெயின் ஒர்க். அவங்கள்ட்ட இருக்கிற இம்பார்ட்டன்ஸான ட்ராயிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் லேஅவுட் டயக்ராம். ஓகேங்களா? ஸோ ஒரு பெரிய மெஷின்ஸ் இதை எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து வைப்ரேட் ஆகாத மாதிரி தென் சேஃபாக வந்து வைக்கிறதுக்கு கான்க்ரீட் ஃபவுண்டேஷனும் அப்புறமா ஆங்கர் போல்ட் எங்கெங்கெல்லாம் வரணும்னு காட்டுற ட்ராயிங் தான் இந்த ஃபவுண்டேஷன் லேஅவுட் டயக்ராம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில் ட்ராயிங். ஸோ ஸ்டீல் காலம்ஸும் பீம்ஸும் ஒன்றோட ஒன்று எப்படி கனெக்ட் ஆகணும், எங்கே வெல்டிங் பண்ணணும், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஃபேப்ரிகேஷன் பேஸ் பிளேட் எப்படி வரணுன்ற டீட்டெயில் டயக்ராம் தான் வந்து ஃபேப்ரிகேஷன் டயக்ராம்னு சொல்லுவாங்க, ஸ்டீல் ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில் டயக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் இப்போ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் பிளான்ட் ரன் ஆகிறதுக்கு தேவையான பவர் சப்ளை, ஓகேங்களா, அண்ட் தென் பவர் டிஸ்ட்ரிபியூஷன், இதுதான் எலக்ட்ரிக்கலோட மெயின் ஒர்க்கு. ஸோ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸான ட்ராயிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் டயக்ராம். ஸோ பிளான்ட்டோட மொத்த கரண்ட் டிஸ்ட்ரிபியூஷனையும் ஒரு சிம்பிளாக ஒரே ஒரு லைன் பேஸ்டு டயக்ராம்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் சிங்கிள் லைன் டயக்ராம். அப்புறமா கேபிள் ட்ரே லேஅவுட். எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸை கொண்டு போகிற ட்ரேஸ், ஓகேங்களா, அந்த கேபிள் ட்ரேஸ் எங்கேருந்து எப்படி போகுது, அதோட எலிவேஷன் என்ன, அந்த மாதிரி டீட்டெயில் காட்டுறது தான் கேபிள் ட்ரேஸ் லேஅவுட். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளான்ட்டோட ப்ராசஸை மெஷர் பண்ணுறது அண்ட் தென் அந்த ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணுறது. கிட்டத்தட்ட பிளான்ட் ஆட்டோமேஷன் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான ட்ராயிங் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஹூக்கப் டயக்ராம், லூப் டயக்ராம், கண்ட்ரோல் ரூம் லேஅவுட், இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ லூப் டயக்ராம்னா என்னென்னா ஒரு டிரான்ஸ்மிட்டரோட கனெக்ஷன் ஃபீல்டிலிருந்து கண்ட்ரோல் ரூம் வரைக்கும் எப்படி ட்ராவல் ஆகுதுன்னு சொல்கிறது, அதுதான் வந்து லூப் டயக்ராம். அதுக்கப்புறம் ஹூக்கப் டயக்ராம்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பைப்பிங் கூட எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு காட்டுறது தான் ஹூக்கப் டயக்ராம். இந்த கண்ட்ரோல் ரூம் லேஅவுட் அப்படின்னா நம்ம ஆப்ரேட்டர்ஸ்லாம் உட்காந்து கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்ஸ், ஹியூமன் மிஷின் இன்டர்ஃபேஸஸில் எங்கெங்கே என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ்லாம் போயிட்டுருக்கு அப்படின்றத உட்காந்து மெஷர் பண்ணி செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பில்டிங் பேர் தான் கண்ட்ரோல் ரூம். அதோட லேஅவுட், அங்கே என்னென்ன இருக்குது, எங்கே ஆப்ரேட்டர்ஸ் உட்காருவாங்க, கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்ஸ்லாம் எங்கே இருக்குது, எமர்ஜென்சி பேனல்ஸ் எங்கே இருக்குது, எக்ஸிட் எங்கே இருக்குது, இந்த மாதிரி கண்ட்ரோல் ரூமில் எங்கெங்கே என்ன இருக்குன்னு காட்டுற ட்ராயிங் தான் கண்ட்ரோல் ரூம் லேஅவுட். அடுத்ததாக பைப்லைன் இன்ஜினியரிங் அப்படின்னு. ஓகேங்களா, பிளான்ட்டுக்குள்ளே இல்லாமல் லைக் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ், ஓகேங்களா, கடலில் இருந்து லேண்டுக்கு கொண்டு வரத்துக்கோ, இல்லை லேண்ட்லேயே ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன்லேருந்து ஒரு 100-200 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கிற இன்னொரு ரிஃபைனரிக்கு கொண்டு போகிறதுக்காகவோ பைப் லைன்ஸை டிசைன் பண்ணுறவங்க தான் பைப் லைன் இன்ஜினியரிங். இதுதான் பேசிக். அவங்களோட இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் ஷீட். இந்த அலைன்மெண்ட் ஷீட்னா என்னென்னா பைப் லைன் போகிற வழியில் இருக்கிற லேண்ட்ஸ்கேப், அங்கே இருக்கிற அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், குறுக்கு ஏதாவது வந்து ரிவர்ஸ் கிராஸ் ஆகுதா அப்படின்ற மாதிரி எல்லாரையும் பைப்லைனை நீங்கள் இப்போ நம்ம ரோடு போட்டால் என்னென்ன குறுக்க வருதுன்றதை காட்டுறோம். கிட்டத்தட்ட அலைன்மெண்ட் ஷீட்டுன்றதே ஒரு 2 லொக்கேஷனுக்கு நடுவில் இருக்கிற பைப் லைன்ஸை கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி டீட்டெயில்டாக வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் ஆகுதுன்னு காட்டுறது தான் ஒரு அலைன்மெண்ட் ஷீட். ஓகே, ரைட் ஆஃப் வே டிராயிங். பைப்லைன் போடுறதுக்கு கவர்மெண்ட் கிட்ட இருந்தோ இல்லை பப்ளிக் கிட்ட இருந்தோ லேண்ட் வாங்கினா அந்த லேண்டோட பார்டர்களை காட்டுற லேண்ட் மேப் டிராயிங், இதுதான் ரைட் ஆஃப் வே டிராயிங். ஸோ இவ்வளவு டயக்ராம்ஸ் நம்ம ஆயில் அண்ட் கேஸில் ஆட்டோகேடை யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, வெரி குட். நெக்ஸ்ட்டு ஆட்டோகேடுக்கு காம்படிட்டராக ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் என்னன்னு நம்ம பார்க்கலாம். அப்படின்னா அந்த சாஃப்ட்வேருக்கு நேம் மைக்ரோ ஸ்டேஷன். சரி, இப்போ எந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஆட்டோகேட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, யார் எப்போ மைக்ரோ ஸ்டேஷன் யூஸ் பண்ணணுன்றத ஓனர் ஆப்ரேட்டர்ஸ், அதாவது கிளையண்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. இப்போ ஜென்ரலாக ஒரு ஆட்டோகேட் யூஸ் பண்ணுற மேஜர் கிளையண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கத்தார் எனர்ஜி, அட்னாக் ஆஃப்ஷோர், துபாய் பெட்ரோலியம், இந்த மாதிரி கம்பெனிஸ். மைக்ரோ ஸ்டேஷன் யூஸ் பண்ணுற மேஜர் கிளையண்ட்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா சவுதி அராம்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ இது வந்து ஆட்டோகேடுக்கான இன்ட்ரோடக்ஷன். ஆட்டோகேட்னா ஒரு சாஃப்ட்வேர். அதை யூஸ் பண்ணி நம்ம டிராயிங் வரையலாம். அது வந்து எந்த ஆயில் அண்ட் கேஸில் எப்படி நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் எந்தெந்த டிராயிங்ஸ்லாம் ஆயில் அண்ட் கேஸில் ஆட்டோகேடை யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனல்ல இருந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ.